ஜோதிடத்தில் ஆர்வமுள்ள நேயர்களுக்கு என்பன வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். தமிழ் மாத பலன்கள் தான். அதாவது பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா, ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா, வருட பலன்கள் சொல்றது கஷ்டம். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதெல்லாம் சொல்றதுலாம் கஷ்டம்னு நெனைப்பீங்க. ஆனா அதெல்லாம் ஈஸிங்க சொல்லிடலாம். மாத பலன்கள் சொல்றது தான் கஷ்டம். ஏன்னா வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, 4 கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகுது. அதாவது பாத்தீங்கன்னா, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இந்த கிரகங்கள் வந்து 4 கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகுறதுனால பலன் சொல்றது ஒரு டிஃபிகல்டிஸ் இருக்கும். அது வந்து ஒரு ஜோதிடருக்கு வந்து டஃப்பான விஷயம். நேயர்களுக்கும் சொல்ல வேண்டியதா சொல்லியாச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஆகுறாரு. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச வீட்ல இருந்து 14 நாள் உச்ச வீட்ல இருப்பாரு, கன்னி வீட்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, துலாம் வீட்டுக்கு வந்து பெயர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, புரட்டாசி 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அவர் வந்து சிம்ம வீட்ல வந்து கேது பகவானோட இணைஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் நீச்ச வீட்டுக்கு வராரு. சுக்கிர பகவான் வந்து நீச்ச வீட்டுக்கு வராரு. இந்த ஒரு பலன் இருக்கு. செவ்வாய் பகவான் வந்து அதிலேயே தான் இருக்காரு. சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்ம வீட்ல இருந்து அவர் வந்து கன்னி வீட்டுக்கு வராரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாசத்துக்கான வந்து பொதுவா சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாள் வந்து உச்ச வீட்ல இருக்காரு. சுக்கிர பகவான் வந்து 25 நாளுக்கு அப்புறம் 5 நாட்கள் மட்டும் நீச்ச வீட்டுக்கு வராரு. பலன்கள் வந்து இந்த மாரி ஒரு பேலன்ஸா இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அனைத்து ராசிக்காரங்களுக்கான பலன்கள் என்னன்னு பார்ப்போம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஸ்டாரை போல ஜொலிக்க போகும் சிம்மராசிக்காரர்களே. அதாவது சிம்மராசிக்காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புரட்டாசி மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரை போல ஜொலிக்கக்கூடிய பலன்களா இருக்கு. ஏன்னா சுக்கிராச்சாரியர் வந்து ஜென்மத்துல இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா 3க்கும் வந்து 10க்கும் உடையவர் வந்து சுக்கிர பகவான. அவர் வந்து ஜென்மத்திலே வந்து கேது பகவான் கூட இணைஞ்சு இருக்கிறதுனால, ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்கா சூப்பரா இருக்குங்க. கேதுவும் சுக்கிரனும் வந்து ஒரு நல்ல கிரகங்கள்னால, எந்த வேலையா இருந்தாலும் தனக்கு தனக்கு தான் தெரியுது. நம்மளால தான் செய்ய முடியும். அப்படிங்கிற ஒரு ஆற்றல் உறுதியோட இந்த மாசம் ஃபுல்லா இருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் அளிக்கக்கூடிய பலன்களா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் அளிக்கக்கூடிய பலன்கள் பார்ப்போம். செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, தைரிய, வீரிய, வெற்றி ஸ்தானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் இருக்காரு. செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 4க்கும் வந்து 4க்கும் 9க்கும் உடையவர் வந்து பார்த்தீங்கன்னா, 3ஆம் வீட்டுல இருக்காரு. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரட்டாசி மாசம் வந்து சிம்ம ராசிக்காரங்க வந்து எல்லாத்தையுமே வந்து போல்டா, வெறித்தனமா செஞ்சுக்கிட்டு, தான் நினைச்சது தான் செய்யுன்ற மாரி செஞ்சுக்கிட்டு, ரொம்ப பராக்கிரமா, ஒரு வீரமா, வெற்றிய காண்ற மாதமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து புதன் பகவான் வந்து 2ஆம் வீட்ல வந்து உச்சமா வரதுனால வந்து பாத்தீங்கன்னா, சூரிய பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா, பேச்சுகள் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து மேன்மையா இருக்கும். அதாவது நீங்க வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா, எதுலயுமே பற்றற்ற நிலையில இருந்தாலும் உங்க பேச்சு வந்து தெளிவா இருக்கும். உங்ககிட்ட எதனா யாருன்னா ஒரு ஒரு பஞ்சாயத்தோ, இது யாரோ ஒருத்தர் வராங்கன்னா, எது நல்லது, கெட்டது, எது கரெக்ட், தப்பு அப்படிங்கிற மாரி பிரிச்சாய்ஞ்சு பேசக்கூடிய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் வந்து ஃபுல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து சனீஸ்வரன் அளிக்கக்கூடிய பார்ப்போம். சனீஸ்வரன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா, 7ஆம் வீட்ல வந்து வக்கரகதியில இருக்காரு. ராகு கூடயும் வக்கரகதியில இருக்கிறதுனால, அதாவது வந்து எதுவா இருந்தாலும் மத்தவங்கள வந்து பாத்தீங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களோட 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 டைரக்ஷனுக்கு வர வைக்கிறதுல கில்லாடியா வந்து இந்த மாதம் ஃபுல்லா வந்து வர வைப்பீங்க. அந்த மாரி வந்து சனீஸ்வரனும் ஏற்படுத்துவாரு. கொஞ்சம் சனீஸ்வரனும் வந்து பாத்தீங்கன்னா, நீச்சம் பெற்று வக்கரம் பெற்றதுனால, கொஞ்சம் வந்து உங்ககிட்ட வந்து மத்தவங்க எல்லாருமே வந்து கப்பு சிப்புன்னு அமைதியா இருப்பாங்க. இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட டைரக்ஷனுக்கு வர வச்சுருவீங்க. அந்த ஒரு விதமா வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து புரட்டாசி மாசம் வந்து பலன்கள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ராகு பகவானும், கேது பகவானும் அளிக்கக்கூடிய பலன்கள பார்ப்போம். ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா, 7ஆம் வீட்ல வந்து இருக்கிறதுனால, ஆ எதுவா இருந்தாலும் வந்து தனக்கு தான் வேணும், வேணும் அப்படிங்கிற மாரி வந்து ரொம்ப அ அடுத்தவங்க நம்மளுக்கு மரியாதை குடுக்கணும். இல்ல அடுத்தவங்க நம்மளுக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். அடுத்தவங்க நம்மளுக்கான விஷயத்த குடுத்துடணும் அப்படிங்கிற மாரி ரொம்ப வந்து அடுத்தவங்க கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் பண்றது வந்து அதிகமா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுக்கான மாதமாவும் இந்த புரட்டாசி மாதம் இருக்கும். ஆனா கணவன் மனைவிக்கிடையே வந்து எரிச்சல் அடையாமல் அமைதியாக ஸ்மூத்தா இருக்கிறது நல்லது. கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு எல்லாமே தெரியுது, கரெக்ட்டா இருக்குது. நான் யார்கிட்டயும் யார வம்புக்கும் தும்புக்கும் போமாட்டேன். அப்படிங்கிற மாரி கரெக்ட்டா கப்பு சுப்புன்னு இருக்க ஒரு மாதமா வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஒரு விஷயமா இருக்கு. ஓகே. ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசம் வந்து பாத்தீங்கன்னா, பலன்கள் எப்படி இருக்குன்னா, ஆ சூப்பர் ஸ்டாரை போல ஜொலிக்கக்கூடிய மாதம் தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, சுக்கிர பகவான் வந்து ஜென்மத்துல இருந்தா ரொம்ப அட்ராக்ஷனா எல்லாருக்கும் நல்லது செய்வாரு. குறிப்பா வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி வந்து ஜென்மத்திலே இருக்கிறதுனால, எந்த காரியமா இருந்தாலும் நீங்க அழகா ஜஸ்ட் லைக் தட்ன்னு செஞ்சுக்கிட்டு போயிட்டு ஹாப்பியா இருக்கக்கூடிய மாதமா வந்து இருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரி, 31 நாட்கள் இருக்கு. சிவபெருமான் அருளாலும், முருகர் அருளாலும், பிருத்திங்கிரதை அருளாலும், 9 நவகிரகங்கள் அருளாலும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நல்ல விதமான பலன்களே கிடைக்குது என்பதை கூறிக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.